ஜெம் டிவியின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். மாரியம்மா எங்கள் மாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா. ஆன்மீக வழிபாட்டிற்கு சிறந்த மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது. ஆடி வெள்ளி தொடங்கி ஆடி அமாவாசை, ஆடிப்பூரம், ஆடி 18 என்று பல சிறப்பு வழிபாடு தினங்களை கொண்டுள்ளது இந்த ஆடி மாதம். அம்மன், ஐயனாரப்பன், மதுரை வீரன், மாடசாமி, கருப்பண்ணசாமி போன்ற பல கிராமத்து தேவதைகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் மாதம் இந்த மாதம். ஆடி மாதத்தை அடிப்படையாக வைத்துதான் பல சுப நிகழ்ச்சிகளை நம் முன்னோர்கள் நடத்தினர். ஆடியை கர்க்கடக மாதம் என்றும் ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்றும் அழைக்கிறார்கள். இந்த மாதத்தில்தான் விதை விதைப்பதை முன்னோர்கள் மேற்கொண்டனர். பொதுவாக ஆடி மாதத்தில் காற்று பலமாக வீசும். அந்த காலத்தில் எளிதில் ஜீர்ணிக்கக்கூடிய உணவுகளை, அதாவது கூழ் போன்ற உணவுகளை சாப்பிடுவது நல்லது. இது நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். மேலும் பெண் தெய்வமான அம்மன், துர்கை போன்ற தெய்வங்களை வணங்குவதற்கான மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது. இந்த ஆடி மாதத்தை வணங்கி வரவேற்போம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஜெம் பக்தி டிவி ஆடி திருவிழா, கோலாகலமான ஜெம் டிவியின் ஆடி திருவிழா நிகழ்வுகளுக்காக ஆடி மாதத்தினுடைய அம்மன் சிறப்பு. இன்றைய தினம் மணப்பாக்கம் கன்னியம்மன். செங்கல்பட்டு மாவட்டத்திலே செங்கல்பட்டிலிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் தொலைவில் ஒழலூர்ன்ற ஒரு கிராமம். ஒழலூர், அந்த கிராமத்தின் பக்கத்தில் பாடல் கூட பண்ணாங்க. ஒழலூர் பக்கத்திலே மணப்பாக்கங்கண்ணியம்மா அப்படின்னு சக்தி சண்முகராஜா ஐயா அவர்கள் பண்ணாங்க. ஒழலூர் என்ற ஊரின் பக்கத்திலே மணப்பாக்கம் என்ற இடத்திலே சப்த கன்னிகள், 7 கன்னிமார்கள் அங்கே பாலி நதி என்று சொல்லக்கூடிய பாலாற்றங்கரையினுடைய கரையின் மேலே பதிகொண்டிருக்காங்க. 7 குடியம்மா இணையுதம்மா உன் பாலாறுன்னு இந்த பம்பை உடுக்கை வாசிப்பவர்கள்லாம் பாடுவாங்க. 7 குடியம்மா இணையுதம்மா உன் பாலாறு, பாலாற்றங்கரைதனிலே நீ பதிகொண்ட கன்னியம்மான்னு பாடுவாங்க. பாலாற்றங்கரையருகில் 7 கன்னிமார்கள் அமர்ந்து 7 வேங்கைகள் எதிரிலே அமர்ந்து காவல் காற்ற அற்புதமான, மிகவும் வரப்பிரசாதியான இந்த ஆடி மாதத்தில் போனீங்கன்னா, அந்த 4 வாரம் வந்தாலும் 5 வாரம் வந்தாலும் ஆடி மாதம் ஒரே ஒரு நூலிழ கேப்பு கிடைக்காது. அவ்வளோ மக்கள் நெருங்கி நின்று எல்லாம் மஞ்சள் ஆடையில் ஒரே அக்னி சட்டியோடும் உருள் வளத்தோடும் அங்கங்கே பொங்கலிட்டோம். பாலாற்றங்கரையை சுற்றி ஒரே புகை மண்டலமாக இருக்கும். பொங்கல் வைத்து ஆடி மாதம் சிறப்பு பேருந்துகள் நமது அரசாங்கத்தால், தமிழக அரசாங்கத்தால் சிறப்பு பேருந்துகள் மணப்பாக்கம் கன்னியம்மன் ஏற்கனவே பஸ் இருக்குது. ஆடி மாதம் சிறப்பு பேருந்துகள் விடப்படுகின்றன. சென்னையிலிருந்தும் விடப்படுகின்றன. இந்த ஆடி மாதம் வர பக்தர்களுக்கு, அங்கே உள்ள பக்தர்கள், மணப்பாக்கம் கன்னியம்மன் பல லட்சம் பேர்களுக்கு குலதெய்வமாக விளங்கக்கூடிய அம்பாள். அதனால் அந்த குலதெய்வத்தை யாரெல்லாம் கொண்டார்களோ அதில் பெரிய ஆளாக இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அந்த ஊரில் வந்து தங்கி வருகின்றவர்களுக்கெல்லாம் அன்னமளித்தல், அன்னம்பாளித்தல், கூழ் வார்த்தல், கஞ்சி வார்த்தல் என்ற அற்புதமான அந்த சேவையை, வழிபாடுன்னு அந்த சேவையை பண்ணுறாங்க. அதனால் சிறப்பாக விழா இருக்குது. அம்பாளை பார்த்தா அருள் கிடைக்குது. அற்புதமான அம்பாள். ஸோ நான் கூட ஒரு பாடல் எழுதினேன். மஞ்சளிலே நீராடி மஞ்சள் சேலை நீ உடுத்தி அப்படின்னு பாடினேன். அதனால் மஞ்சள் நிறை ஆடை அணிந்து அந்த மகாசக்தி கன்னியம்மன், ஆதி அந்தர கன்னி
கோதிக்குழல் முடிக்கண்ணி அழகான காட்சிக்கண்ணி அமுதமதிமுகக்கண்ணி பிறை அணிகர் நிகர் முதற்கண்ணி சென்குமுத வாய்க்கண்ணி. அந்த வாய் எப்படி இருக்குமா தெரியுமா? அம்பாள் வாய் சென்குமுத மலர்களை போன்ற வாயை உடையவளே, சிறுகுமடி நாசிக்கண்ணி, கன்னத்தில் குழி விழ அழகிய பெண், சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடை உடுத்தி சிவகங்கை குளர்த்தருகே ஸ்ரீதுர்கை வீட்டிருந்தால் சின்னஞ்சிறு பெண் போலே. சின்னஞ்சிறு பெண் போல அழகிய கன்னியம்மன் பார்த்தீங்கன்னா அந்த பாலாற்றங்கரை அருகே எழில் கொஞ்சம் தேவியாக, அழகுமிகும் தேவியாக, அற்புதங்கள் பல படைப்பவளாக, சித்தாடல் பல செய்பவால பாலாற்றங்கரை அருகில் அமர்ந்தவளே போற்றிவோம். மஞ்சளாடை அணிய தரித்தவளே, மஞ்சளாடை அணிய பணித்தவளே போற்றிவோம். மஞ்சள் மணி அணிய விதித்தவளே போற்றிவோம். மணப்பாக்கம் அமர்ந்த மங்களமே போற்றிவோம் என்ற வண்ணம் மணப்பாக்கம் கன்னியம்மன் ஒழலூர் பக்கத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வரப்பிரசாதியான, அதாவது 7 ஆறு கூடுகின்ற இடத்துல காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் தவம் இருந்த கம்பாநதி, காஞ்சிபுரத்திலிருந்து உத்திரமெல்லூர் செல்லும் சாலையில் செய்யாறு, பாலாறு தான் கம்பாநதி. பாலாறு இருக்குது, அங்கே செய்யாறு இருக்குது. மாகரல் பக்கத்தில், திருமாகரல் பக்கத்தில் செய்யாறு, ஊரிக்கை பக்கத்தில் பாலாறு. இந்த கம்பாநதி தான் இந்த பாலாறு, அந்த செய்யாறு. இந்த 2 நதிகளும் திருமுக்குடல் என்ற இடத்துல ஒன்று சேர்ந்து இந்த 3வது நதியாக அங்கே வந்து கலந்து, அந்த 3 நதிகளும் இடையிலே பாலி நதி என்று சொல்லக்கூடிய மாமுண்டூர் பாலாற்று வழியாக சென்று மணப்பாக்கம் என்ற கரையோரம் அம்பாளின் திருப்பாதங்களை அந்த பாலாற்று வெள்ளம் வருடியவாறு செல்கின்றன. மணப்பாக்கம் அந்த கன்னியம்மனை கொஞ்சி விளையாடுகின்றன அந்த பாலாற்று வெள்ளம். பாலாற்றின் கரையருகில் செங்கமல தேவியாய், செங்கண்ணன் தங்கைகளாய், கோவிந்த ரூபினியாய், மணப்பாக்கும் கன்னிகளாய், மகத்துவம் மிக்கவளாய், மாமருந்தானவளாய், வேப்பிலையில் மந்திரித்து வினையெல்லாம் தீர்ப்பவளாய். அந்த கோவிலுக்கு போகிறவங்கெல்லாம் அங்கே நிறைய பூசாரிங்க இருப்பாங்க. வேப்பிலையால் தடவி கொடுப்பாங்க, வேப்பிலையாக அடிப்பாங்க. வேப்பிலையில் மந்திரித்து வினையெல்லாம் தீர்ப்பவளே அப்படின்னுவாங்க. அதாவது மங்கள குங்குமமெல்லாம் தந்து வேப்பிலையால் மந்திரித்து எலுமிச்சம்பழ தருவாங்க. போகிறவங்களுக்கெல்லாம் எலுமிச்சம்பழம் தருவாங்க. அம்பாள் கன்னியம்மனை வழிபடுவதில் சிறப்பு என்ன தெரியுமா? மணப்பாக்கம் கன்னியம்மனை அவளுக்கு எலுமிச்சம்பழமால் சாற்றி பொங்கல் வைத்து மணப்பாக்கம் கன்னியம்மனை மனதார ஊனுருகி உள்ளம் முருகி அன்பு பெருகி அன்பெனும் பிடிகள் அகப்படும் மலையேனார் வள்ளல் பெருமான். கடவுள் யாரு? அன்பெனும் பிடிகள் அகப்படும் மலை. அப்போ அம்மா கன்னித்தாயேன்னு அவள் வந்து நின்றுடுவா, குழந்தையாக வந்து நின்றுடுவா, சின்னஞ்சிறு பெண் போல. அந்த கன்னியம்மனை வழிபடலாம். அந்த கன்னியம்மனை வழிபடும் போது மணப்பாத்தில் என்ன சிறப்பு நடக்குது தெரியுமா? குழந்தை வரமருளும் கோலாகல செல்வியாய் விளங்குகின்றாலே மணப்பாத்தால். குழந்தை வரமருளும் மகாசக்தி அவள். இதுவரையில் குழந்தை இல்லை என்று மஞ்சளாடை அணிந்து முந்தானையை பிடித்து முட்டியிட்டு முட்டி போட்டு அமர்ந்து அந்த அம்பாள் கோவிலில் வேப்பிலையும் எலுமிச்சம்பழத்தையும் வாங்கி சென்று அந்த கோவிலே உட்காந்து அந்த வேப்பிலையும் எலுமிச்சம்பழத்தையும் சாப்பிட்டு அம்மா அம்மா என்று காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி உருகி சென்றவர்களுக்கு குழந்தையாய் அம்பாள் வருவாள். பாடினாங்களே வீரமணி ஐயா, அற்புதமாக பாடினாங்க. காமாட்சி அம்மன் மாங்காட்டில் போயிட்டு தொட்டில் வரும், அதாவது தொட்டில் வரம் தருபவள் மாங்காடு காமாட்சி. தொட்டிலே குழந்தையாக காமாட்சி தவழ்ந்திடுவாள் அப்படின்னு. அந்த மாதிரி தொட்டிலே குழந்தையாக மணப்பாக்கும் கண்ணியே தவழ்ந்திடுவாள். அற்புதமாக இது குழந்தை வரமருளும் சக்தி. அது இல்லாமல் இந்த ப்ரெக்னன்சியா முழுவாதம் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த முழுவாதம் இருக்க அந்த மகப்பேறு முழுவாதம் இருக்கின்ற அந்த பெண்கள் அந்த கோவிலுக்கு போகலாமா கூடாதுன்னா, அந்த குழந்தைகளை, வயிற்றில் இருக்கும் குழந்தைகளை காப்பாற்றக்கூடிய ஒரு காவல் தெய்வம் தான் இந்த வேங்கைமார்கள்.
அந்த வேங்கையினுடைய வேலை என்னென்னா கன்னியம்மா சொல்லுவோம், அது நம்ம குழந்தை, அது வயிற்றில் இருக்கிற குழந்தைய நம்ம தான் காப்பாற்றணும், பார்த்துக்கோன்னு கண்ணி அந்த வேங்கையை பார்த்து சொல்லுவாள். அந்த வேங்கை வந்து அந்த குழந்தைகளை பாதுகாப்பதாக ஐதீகம். அதனால் மணப்பாக்கம் கன்னியம்மன் கோயில் நிறைய பேர், அதாவது பயம் காட்டுவது சோதிடம் அல்ல, தெளிவு காட்டுவது தான் சோதிடம். நிறைய பேர் அங்கே 7 வேங்கை இருக்குது, அந்த கோயிலுக்கு நீ போகாத, முழுவாத இருக்கிற, போகக்கூடாதுன்னு பயம் காட்டுவாங்க. அதெல்லாம் பொய், தவறான செய்தி. ஏதோ சொன்னான்ல, வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்கன்னு வதந்திகளை பரப்பி பயம் காட்டுவார்கள். அப்படியெல்லாம் பயப்படாதீங்க, தைரியமாக போங்க. அம்மானு அந்த விபூதி எடுத்து பூசுங்க வயிற்றில், குழந்தை அந்த வேங்கை காப்பாற்றுவாள். 7 குடியம்மா இணையுதம்மாவும் பாலாறு பாலாற்றங்கரைகரிகள் பதிகொண்ட கண்ணியம்மா, நீ வேங்கைய முன்னடத்தி வெளிப்பட வேண்டுமம்மா, ஆழமில்லா கோவிலாண்ட 60 அடி வேங்கையம்மான்னு அம்பாளுடைய அந்த வேங்கை சுரூபம் இருக்க, விண்ணுக்கும் மண்ணுக்கும் காட்சி தர வேங்கை அங்கே தான் இருக்கும். அந்த வேங்கை குழந்தைகளை காப்பாற்றக்கூடிய ஒரு தெய்வம். அந்த கன்னியம்மன் திருமணமாகாத பெண்களுக்கெல்லாம் மாங்கல்ய வரத்தை தரக்கூடிய மகா சக்தியாக விளங்குகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் சந்தான பிராப்தி என்ற குழந்தை பாக்கியத்தையும் உடன் தரக்கூடியவர்கள். திருமணமான தம்பதிகள் சொல்லுவாங்கல்ல, திருப்பதி போயிட்டு வரணும்னு, அது மாதிரி திருமணமான தம்பதிகள் மணப்பாக்கம் வழிபட்டாங்கன்னா நிச்சயமாக ஒரு திருப்பத்தை தருகின்ற ஒரு தாய், மகத்துவ தாய் மணப்பாக்கம் கன்னியம்மன். மணப்பாக்கம் கன்னியம்மன் வந்து திங்கள் நதி அணிபரமன் வளர்கையிலை தண்ணிலே திருநடனம் செய்த கன்னி. திங்கள் நதி அணிபரமன், திங்கள் என்றால் சந்திரன், நதி என்றால் கங்கை. திங்கள் நதி அணிபரமன், கங்கையை சந்திரனை தலையிலே சூடி கொண்டிருக்கின்ற எம்பெருமான். திங்கள் நதி அணிபரமன் வளர்கையிலை, அவர் இருக்கின்ற திருக்கையிலே வளர்க்கையிலை தண்ணியிலே திருநடனம் செய்த கண்ணின்னு அந்த இடத்துல பாடல் பெற்றிருக்கு. அதாவது பிரம்மலோகத்தில் சத்திய லோகத்தில் நடனம் புரிபவள், பிரம்மனை மகிழ்விப்பவள், கைலாயத்தில் நடனமாடி சிவபெருமானை மகிழ்விப்பவள், வைகுந்தத்தில் நடனமாடி மகாவிஷ்ணுவை மகிழ்விப்பவள், பூலோகத்தில் என்ன செய்கிறா தெரியுமா கன்னியம்மன்? விண்ணுலகத்தில் இதெல்லாம் செய்கின்ற தாய் கன்னியம்மன் நள்ளிரவு 12 மணிக்கு இந்த பூலோகத்தில் வந்து கிராம தேவதைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் எல்லை பிடாரி, எல்லல் காவல் தெய்வம், கிராம தேவதை, ஊருக்கு அதிகாரியே உத்தமியே பூமாத்தான்னுவாங்க. அந்த மாதிரி அந்த காவல் தெய்வம் எல்லை பிடாரி, அந்த பிடாரி அம்மன் எந்த ஊரில் இருக்கோ எல்லா ஊர்லேயும் நள்ளிரவு 12 மணிக்கு அந்த தேவலோக கன்னிகள் இறங்கி அந்த கன்னியம்மனை, அந்த கன்னியம்மன் வந்து அந்த கிராம தேவதையை, எல்லை பிடாரியை பூஜை செய்வதாக ஐதீகம். பூஜை செய்து தன்னுடைய சக்தியை அது அதிகமாக்கிட்டு திருப்பின் மேலே போகுது, போயிட்டு நடனமாடி திருப்பின் கீழ் வருது. சத்தியலோகம், பிரம்மலோகம் என்று சொல்லக்கூடிய சத்தியலோகம், கைலாயம் என்று சொல்லக்கூடிய அந்த சிவபெருமான் இருக்கின்ற இடம் திருவிடம், வைகுந்தம் என்று சொல்லக்கூடிய பெருமாள் இருக்கின்ற திருக்கடம், அவற்றிலெல்லாம் நடனமாடி பூலோகத்திலே வந்து ஒவ்வொரு கிராம தேவதைகளையும் பூஜை செய்து வரத்தை பெற்று வரமருளும் ஒரு தேவி தான் கன்னியம்மன். கன்னியம்மன்ட்ட போயிட்டு உங்கள் கஷ்டங்களையும் உங்கள் கவலைகளையும் மணப்பாத்தில் போய் மணப்பாக்கும் அந்த கன்னியம்மனுடைய திருத்தலத்திலே மற்றும் ஒரு சிறப்பு என்னென்னா, வெள்ளி பிரம்பால அந்த கோவிலில் நம்ம உடம்பு தலையை தடவி கொடுப்பாங்க. அது அந்த நாள்லேருந்து அது ஐதீகமாக சொல்லப்படுது. அங்கே இருக்கும் வெள்ளிப்பரம்பு யார் தலையிலெல்லாம் படுகின்றதோ அவர்களெல்லாம் அம்பாள் திருவடியே தலையில் வைத்த ஒரு சிறப்பு அங்கே கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் அவ்வளோ மக்களுக்கும் அதை வெள்ளிப்பரம்பை தலையில் வைக்க வேண்டும் என்பதனால்தான் ஒரு பூசாரி இல்லை அங்கே நிறைய பூசாரிகள் இருப்பாங்க அந்த கோயிலில், எல்லாரும் வழிபடுவாங்க, எல்லா பூசாரிகளும் பூஜை பண்ணுவாங்க அந்த வெள்ளி பிரம்பு. அது கூட நான் ஒரு பாடல் எழுதியிருந்தேன். வெள்ளி பிரம்பெடுத்து ஆடி வரும் சக்தியலே, வெள்ளி பிரம்பெடுத்து ஆடி வரும் சக்தியலே,
ஆத்தாலே கண்ணியம்மா ஆடி ஆடி வாருமம்மா, ஆத்தாலே கண்ணியம்மா ஆடி ஆடி வாருமம்மா அப்படின்னு பாடியிருப்பேன். அருமையான ஒரு திருத்தலம் கன்னியம்மனுடைய திருத்தலம். அது மட்டும் இல்லாமல் அந்த திருத்தலத்தினுடைய மற்றொரு சிறப்பு, வயிற்று வலி, தீராத வயிற்று வலி, எந்த மருந்தும் சாப்பிட்டு வயிற்று வலி சரியாகலை அப்படின்னா அந்த மணப்பாக்கத்தினுடைய மண், அந்த அம்பாள் மேலே வச்ச வேப்பிலையை ரெண்டு வேப்பிலையை சாப்பிட்டு விபூதியை சாப்பிட்டு விபூதியை நெற்றியில் வச்சு அம்மானா போதும், அந்த விபூதியை வயிற்றில் தடவுனா போதும். வயிற்று வலி ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு மருந்தில்லா மருத்துவம், மருத்துவச்சியாக அன்னையே மருத்துவச்சியாக வந்து அந்த விபூதியினுடைய வேப்பிலையினுடைய ரூபத்திலே நிச்சயமாக பல பேருடைய துயரங்களை, பெண்களின் துயரங்களை, முக்கியமாக மணப்பாக்கம் கன்னியவள் பெண்களின் துயரங்களை போக்குகின்ற ஒரு மகாசக்தி. மணப்பாக்கம் என்றாலே கன்னியம்மன் தான்ன்றது உலகத்துக்கே தெரியும். பல பாடல்களை பெற்ற ஸ்தலம் மணப்பாக்கத்தில். மகத்துவமே எப்பவுமே ஒன்று தெரிஞ்சிங்க, ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கின்ற தெய்வியருக்கு சிறப்பு அதிகம். மணப்பாக்கம் கன்னியம்மனுடைய ஆலயத்தில் அபிஷேக உபயதாரர்கள் அந்த அபிஷேகங்களை செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் வந்து கஷ்டம், மிகப்பெரிய கவலை, எதிரிகள் தொல்லைன்னு போகிறவங்க குங்குமத்தால் அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த கோயிலில் குங்குமத்தால் அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த குங்குமத்தால் அபிஷேகம் செய்யும் போது அன்னை வந்து திரும்பி பார்ப்பாங்க, என்ன குறைகள் என்று பார்ப்பார்கள். அதை தான் மங்கள மங்கை நாயகிக்கு குங்குமத்தால் அபிஷேகம், மஞ்சளும் உண்டு சந்தனம் உண்டு கன்னியம்மன் பிரசாதம், கன்னியம்மன் பிரசாதம். மங்கள மங்கை நாயகிக்கு குங்குமத்தால் அபிஷேகம், கொடம் கொடமாய் பால் அபிஷேகம், பன்னீர் ஜலத்துடன் கங்கை அபிஷேகம். அபிஷேகம் செய்து, அதாவது மஞ்சளில் அபிஷேகம் பண்ணுவாங்க, பாலில் அபிஷேகம் பண்ணுவாங்க, தேனில் அபிஷேகம் பண்ணுவாங்க. மணப்பாத்தில் குங்கும அபிஷேகம் கரைச்சி ஊற்றுவாங்க. குங்குமத்தை முதன்மையானது. மணப்பாக்கம் செல்லுங்கள், குங்குமத்தால் அபிஷேகம் செய்யுங்கள், எலுமிச்சம்பழ மாலையை போடுங்கள், அம்பாளிடம் எலுமிச்சம்பழமும் வேப்பிலையும் வாங்குங்கள். வேப்பிலையில் மந்திரித்து வினைகள்லாம் தீர்ப்பவளே, வேப்பிலையில் மந்திரித்து வினைகள்லாம் தீர்ப்பவளேன்ற மாதிரி வேப்பிலையால் மந்திரிக்கிற தலம் அந்த அற்புதமான திருத்தலம், மகா சக்திமிக்க திருத்தலம் மணப்பாக்கம் கன்னியம்மன், செங்கல்பட்டுக்கு அருகாமையில். வாருங்கள் நண்பர்களே, பெற்று வாழுங்கள், வாழ்க வளமுடன். ஜெம் பக்தி டிவி நேயர்களுக்காக அடியேன் குருமகா சன்னிதானம், வடபாதி ஆதீனம். वाग्देवी च विद्महे विरिञ्चि पत्न्यै च धीमहि तन्नो वाणी प्रचोदयात्. மாணிக்கவீணையேந்தும் மாதேவி கலைவாணி, தென் தமிழ் சொல்லெடுத்து அம்மா பாடவந்தோம், அம்மா பாடவந்தோம். அருள்வாய் நீ இசை தரவானே,
ஓல குடிசையிலே ஒரு தெய்வம் இருக்குதம்மா, உலகமெல்லா வணங்கிடவே மகிழையிலே வாழுதம்மா. ஓல குடிசையிலே ஒரு தெய்வம் இருக்குதம்மா, உலகமெல்லா வணங்கிடவே மகிழையிலே வாழுதம்மா. காலகாலமா அருள் காட்சி கொடுக்குதம்மா, காவல் தெய்வமா நம்ம காத்து வருகுதம்மா. காலகாலமா அருள் காட்சி கொடுக்குதம்மா, காவல் தெய்வமா நம்ம காக்க வருகுதம்மா. முண்டக கண்ணியம்மா அவ முண்டக கண்ணியம்மா, முண்டக கண்ணியம்மா அவ முண்டக கண்ணியம்மா. முண்டகம் என்று சொன்னா தாமர பூன்னு அர்த்தமம்மா, முண்டகம் என்று சொன்னா தாமர பூன்னு அர்த்தமம்மா. அவ புண்ணிய வடிவமே தாமர பூ போலானதம்மா, அவ புண்ணிய வடிவமே தாமர பூ போலானதம்மா. தாமர பூ போல அவளும் நீரிலே தாம் பிறந்தா, தாமர பூ போல அவளும் நீரிலே தாம் பிறந்தா. நீரிலே தோன்றியவ நிம்மதிய வாழ வைப்பா, நீரிலே தோன்றியவ நிம்மதிய வாழ வைப்பா. ஓல குடிசையிலே ஒரு தெய்வம் இருக்குதம்மா, ஓல குடிசையிலே ஒரு தெய்வம் இருக்குதம்மா. சித்திரை மாசம் வந்தா பால் கூட ஊர்வலம் போகும் அம்மா, சித்திரை மாசம் வந்தா பால் கூட ஊர்வலம் போகும் அம்மா. அதை பார்த்திடும் போதினிலே உள்ளமெல்லாம் பால் போல் ஆகும் அம்மா, அதை பார்த்திடும் போதினிலே உள்ளமெல்லாம் பால் போல் ஆகும் அம்மா. காணிக்க ஏராளம் அவளின் காலடிய சேரும் அம்மா, காணிக்க ஏராளம் அவளின் காலடிய சேரும் அம்மா. காலடிய சரணடைஞ்சா கை கொடுப்பா தேவி அம்மா, காலடிய சரணடைஞ்சா கை கொடுப்பா தேவி அம்மா. ஓல குடிசையிலே ஒரு தெய்வம் இருக்குதம்மா, உலகமெல்லா வணங்கிடவே மகிழையிலே வாழுதம்மா. காலகாலமா அருள் காட்சி கொடுக்குதம்மா, காவல் தெய்வமா நம்ம காத்து வருகுதம்மா. முண்டக கண்ணியம்மா அவ முண்டக கண்ணியம்மா, முண்டக கண்ணியம்மா அவ முண்டக கண்ணியம்மா. நம்ம முண்டக கண்ணியம்மா, நம்ம முண்டக கண்ணியம்மா. அருமையான பக்தி நிகழ்ச்சிகளைக் கண்டு பக்தி பரவசம் அடைந்திருப்பீர்கள். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லக்ஷ்மி பிரியா. நன்றி, வணக்கம்.